டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் ஒரே இடத்துல இருந்து இன்றைக்கி 7 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு. 7 மாடுகளும் விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சின்ற இடத்துல இருந்து துரை என்பவர்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. வாங்க இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாடுகளோட டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 6 பல் போட்டிருக்கக்கூடிய ஒரு 2ஆம் ஈத்து மாடு. நல்ல பெரிய சைஸில் நல்ல சூப்பரான கலர் பேஜில் இருக்கக்கூடிய மாடு. ரொம்பவும் ரேரான ப்ரீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ரேரான கலர் பேஜை கொண்ட மாடு அப்படின்னு சொல்லுவாங்க. மாடு வந்து 2ஆம் ஈத்துக்கு 20 லிட்டர் கறவை திறன் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு மாடு வந்து நல்ல ஹைட்டு வெயிட்டில் வந்து பார்த்தோன்னா மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. நல்ல ரொம்ப வெயிட்டான மாடு, சூப்பர் கலர் பேஜில் இருக்கக்கூடிய மாடு, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கக்கூடிய மாடு. எல்லாரும் நம்ம கிட்ட வந்து கேட்குறது வந்து இந்த ரெட் அண்ட் ஒயிட் ப்ரீடில் மாடு இருந்தால் வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நிறைய பேர் விரும்பி வாங்கக்கூடிய ஒரு ப்ரீடாக இருக்குது. யாரும் வேணாலும் பிடிச்சிக்கலாம், கறவை கறந்துக்கலாம். சுழி சுத்தம் கொண்ட மாடு, நல்ல மேய்ச்சல் முறையிலையும் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, எதை போட்டாலும் சாப்பிட்டுக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சின்ற இடத்துலேருந்து துரை என்பவர்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. டாப் குவாலிட்டியான ப்ரீடு அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த மாடு உங்களுக்கு வேணும்னா உடனே கால் பண்ணி பேசி விலையை கேட்டு மாட்டை வந்து அனுசரித்து வாங்கிக்கோங்க. 6 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு, 2ஆம் ஈத்து மாடு, 20 லிட்டர் கறவை திறன் கேரண்டி கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. வாங்க இரண்டாவது மாட்டோட விற்பனை பதிவு பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ இரண்டாவதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 3ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. சுழி சுத்தம் கொண்ட மாடு, நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு, நல்ல பெரிய சைஸ் மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. மாடு வந்து யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், கறவை கறந்துக்கலாம். கறவைக்கு வந்து காலணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒரு ஜெர்சி ப்ரீடில் வரக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. மடி வளமும் காம்பு வளமும் ரொம்பவே நல்லா இருக்குது மாட்டுக்கு. மாடு கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாளில் இருந்து ஒரு 15 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். நல்லா சூப்பராக மடி எடுக்கும். பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடு, தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, எதை போட்டாலும் சாப்பிட்டுக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து 7 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க. நீங்கள் வந்து நேரில் போய் பார்த்து வாங்கினாலும் சரி, இல்லை நம்ம வீடியோவை பார்த்து வாங்கினாலும் சரி, வீடியோவில் வந்து பார்த்தோம்னா வீடியோ அந்தளவுக்கு அவங்க குவாலிட்டியான வீடியோவும் அனுப்பலை. நீங்கள் நேரில் போய் பார்த்து வாங்கினாலும் சரி, இல்லை செப்பரேட்டாக வீடியோ அனுப்ப சொல்லியோ இல்லை வீடியோ காலில் பார்த்தோ மாட்டை வாங்கிக்கிட்டாலும் சரி தான். நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடு, டாப் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு. நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்கும்போது மாடு வந்து இன்னும் நல்லாவே இருக்கும், நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு நல்ல மடி லூஸ் கொண்ட மாடு. 2ஆம் ஈத்துக்கு வந்து பார்த்தோம்னா 20 லிட்டர் கறவை கொடுத்ததாகவும், இந்த 3ஆம் ஈத்துக்கும் இந்த ஜெர்சி மாட்டுக்கிட்ட இருந்து 20 லிட்டர் கறவை திறன் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், கறவையும் கறந்துக்கலாம். பொதுவாக ஜெர்சி மாடுனாலே பாலில் வந்து ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட் இருக்கும். இந்த மாட்டுக்கிட்டையும் வந்து பார்த்தோம்னா அந்த அளவுக்கு ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. வாங்க 3ஆவது மாட்டோட விற்பனை பதிவை பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ 3ஆவதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடும் 3ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. நல்ல வெயிட்டில், பேக் வெயிட்டில், நெஞ்சு கணத்தில் இருக்கக்கூடிய மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடு. ஒரு செம்புத்து காரியில் வந்து பார்த்தோன்னா மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. அங்கங்கே வெள்ளை நிறமும் இருக்குது. நல்ல மொட்டை மாட்டில் ஒரு ப்ரீடான மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். மாடு வந்து பொதுவாக எந்த அளவுக்கு அகலமாக பேக் வெயிட் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து கறவை திறனும் நல்லாவே எடுத்து கொடுக்கும். இது வந்து ஒரு ஹெச்எஃப் மாடு. ஹெச்எஃப்லேயே கொஞ்சம் கிராஸ் ப்ரீடாக இருக்கும். நமக்கு வந்து இந்த ஹெச்எஃப் பியூர் ப்ரீடை விட இந்த செம்புத்துக்காரி நேரத்தில் வரக்கூடிய மாடுகள் அதிகமான கறவை திறன் தாராளமாக எடுத்து கொடுத்துடும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இதுவும் நல்ல சைஸில் இருக்கக்கூடிய மாடு, சுழி சுத்தம் கொண்ட மாடு. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. நல்ல அழகான முகலட்சணத்தோட இந்த மாடும் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாடும் 18 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. நம்ம விற்பனையாளர் எப்போவுமே வந்து அதிக கறவை திறன்லையும் டாப் குவாலிட்டிலையும் தான் மாடு வந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க. மாடு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்து கறவையும் கறக்கும். விலையை பற்றி யோசிக்காமல் எனக்கு வந்து அதிக கறவை திறன் வேணும், அதிக லாபம் வந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சி வாங்குறவங்க இந்த மாட்டெல்லாம் வந்து நேரில் போய் பார்த்து, ஒரு பண்ணைக்கே மாடு வேணும்னாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய மாட்டை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அதிக கறவை திறன் கொண்ட மாடாக தான் இந்த மாடும் விற்பனைக்கு வந்திருக்கு. 3ஆம் ஈத்து மாடு. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10-15 நாள் டைம் எடுத்துக்கிட்டாலும் அதிகப்படியான கறவை திறனை இந்த மாடும் எடுத்து கொடுக்கும்னு சொல்கிறாங்க. 18 லிட்டர் கறவை திறன் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. வாங்க 4ஆவது மாட்டோட விற்பனை பதிவை பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 3ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு. நல்ல உடசலான மாடுங்க. ஒரு செம்புத்து காரில் அங்கங்கே வெள்ளை நிறத்தோட தான் இந்த மாடும் விற்பனைக்கு வந்திருக்கு. வெள்ளை கொம்புல மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. நல்ல அகலமான சைஸில், நல்ல பேக் வெயிட்டில் இருக்கக்கூடிய மாடு, நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். மடி வளம், காம்பு வளத்தில் குறையே சொல்ல முடியாது. நல்ல மடி எடுக்கக்கூடிய மாடு, நல்ல காம்பு வளமும் இருக்குது.
சுழி சுத்தம் கொண்ட மாடு, தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, எதை போட்டாலும் சாப்பிட்டுக்கும், யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். ஒரு செம்புத்துக்காரி மாடாக இருக்கிறதுனால பாலில் வந்து ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட்டும் இருக்கும். இந்த மாடு 2ஆம் ஈத்துக்கு 17 to 18 லிட்டர் கறவை கொடுத்ததாகவும் இந்த 3ஆம் ஈத்துக்கும் அதே அளவு கறவை திறன் எடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. நல்ல முகலட்சணத்தில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு செம்புத்துக்காரி மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சின்ற இடத்துல இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. நல்ல மடி லூஸில் மாடு வந்து நல்லாவே மடி எடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு வந்து பார்க்கும்போது மடி லூஸு, மாட்டோட மடி வளம், உடம்பு வளம் எல்லாத்தையுமே பார்த்து தான் மாடு வந்து வாங்கணும். நீங்கள் வந்து ஒரு சின்ன மாட்டை வந்து வாங்கி வச்சுக்கிட்டு கறவை கறக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கறந்து அதிலிருந்து லாபத்தை எடுக்க முடியாது. நல்ல சைஸில் இருக்கக்கூடிய மாட்டாக வாங்கி அதிலிருந்து அதிக கறவை திறன் எடுத்து ஊற்றுங்க, கண்டிப்பாக லாபம் வந்து இருக்கும். வாங்க அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 6 பல் போட்டிருக்கக்கூடிய 2ஆம் ஈத்து மாடு, ஜெர்சி கிராஸ் ப்ரீட் மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். பொதுவாக இந்த கிராஸ் ப்ரீட் மாடில் எல்லாத்துலேயுமே வந்து பாலில் ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு ஹெச்எஃப் மாடு வச்சுருக்கேன், அந்த மாடு வந்து 17 லிட்டர் பால் வருது, இந்த மாடு வந்து ஒரு 15 லிட்டர் தான் பால் வருது அப்படின்னாலும் ரேட் வந்து ரொம்ப ஈக்குவலாகவே கொண்டு வந்துடும். மாடும் வந்து நல்ல ஹைட் வெயிட்டில் நல்ல பின்கணத்தில் வந்து இருக்கக்கூடிய மாடு, மடிவளம் காம்பவளத்துலையும் இருக்கக்கூடிய மாடு, தண்ணி தீவனத்துக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, எதை போட்டாலும் சாப்பிட்டுக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. லேடிஸ்லாம் பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் கறவையும் கறந்துக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 2ஆம் ஈத்துக்கு ஒரு 15 லிட்டர் கறவை திறன் வரைக்கும் இந்த மாட்டுக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. மாட்டுக்கு ஏற்ற கறவை திறன் தான் வந்து சொல்லியிருக்கக்கூடிய கறவை திறன் எல்லா மாட்டுக்கும் வந்து கேரண்டி கொடுத்துருக்கோம். எந்த மாடுமே வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்கக்கூடிய கறவையிலிருந்து குறைஞ்சி வராது அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தோம்னா வாரத்துக்கு ஒரு 7-8 மாடு வந்து விற்பனைக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எல்லா மாடுகளுமே வந்து அப்பப்போ சேல் ஆகிக்கிட்டே தான் வந்து இருக்குது. ஒரு தொழிலை வந்து கண்டிப்பாக வந்து தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து அனுசரித்து ஒரு ரீசனபிள் ப்ரைஸுக்கு வந்து கொடுத்தா மட்டும்தான் முடியும். நம்ம சேனல் கஸ்டமர்ஸ் வந்து வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே இவங்க கிட்ட இருந்து மாடு வாங்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கும் இந்த மாடுகளில் எந்த மாடு பிடிச்சிருந்துச்சுனாலும் உடனே கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. எல்லா மாடுகளுமே இன்னொரு 5-6 கணக்கு வச்சு பயன்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. வாங்க இந்த மாட்டோட விற்பனை பதிவை பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 2ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் இப்போ தான் முளைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கிராஸ் ப்ரீடில் நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடுங்க, நல்ல பேக் வெயிட்டில் நல்ல நெஞ்சு கணத்தில் இருக்கக்கூடிய மாடு. இந்த ஈத்துக்கு 20 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. பெரிய சைஸில் ஒரு கிராஸ் மாடை வந்து வாங்கணும், எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கும் அடாப்ஷன் இருக்கணும் அப்படின்றவங்க இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, எதை போட்டாலும் சாப்பிட்டுக்கும், போடலைங்கிற குறை அப்படின்றத மட்டும்தான் சொல்லியிருக்காங்க மாட்டுக்காரர் தரப்புல இருந்து. நல்ல ஹெவி சைஸில் ஒரு கிராஸ் பிரீட் மாடு வந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்க இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். கறவை திறன் 20 லிட்டர் கேரண்டி கொடுக்குறேன்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. தலையீத்துக்கு 18 லிட்டர் கறந்த மாடு, இந்த 2ஆம் ஈத்துக்கு ஒரு 2 லிட்டர் சேர்த்து 20 லிட்டர் வரைக்கும் இந்த மாடு தாராளமாக கறக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. இல்லையா நேரில் போய் பாருங்கள், எல்லா மாட்டையும் நேரில் போய் பார்த்து உங்களுக்கு கிராஸ் பிரீடில் மாடு வேணும்னாலும் இல்லை பியூர் பிரீடில் மாடு வேணும்னாலும் 2 மாடும் சேர்ந்து வேணும் உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நல்ல மடிலூஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சைஸ் மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கால் பண்ணி பேசி மாட்டை வாங்கிக்கோங்க. வாங்க அடுத்ததாக ஒரு ஹெச்எஃப் பிரீட் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. அந்த மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு வந்து பார்த்தோம்னா ஒரு ஹெச்எஃப் மாடு, கன்று போட்டுருச்சு, கன்று போட்டு 15 நாட்கள் ஆகுது, பெண் கன்று போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. 2ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் இப்போ தான் வந்து முளைக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நல்ல பிரெயில் இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் மாடு, சுழி சுத்தம் கொண்ட மாடு, நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தற்போதைக்கு இருக்கிற கறவை திறனை எல்லாரும் வந்து கறந்து பார்த்துட்டு எடுத்துக்கிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாடு தற்போதைக்கு 22 லிட்டர் வரைக்கும் கறவை திறனை கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. இந்த மாடு விற்பனைக்காக எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சியில் இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. உங்களுக்கு வேணும்னா நேரில் போய் பார்த்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு டீட்டெயில்ஸை கேட்டு எல்லா டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு மாடு வந்து வாங்கிக்கோங்க. நான் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து போதுமானதாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து விற்பனையாளரை காண்டாக்ட் பண்ணி பேசுங்க, விலையெல்லாம் கேளுங்க, கண்டிப்பாக வந்து அனுசரித்து தருவாங்க. ரெகுலராக மாடு வந்து டெலிவரி வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. உங்களுக்கு வேணுன்றப்ப கால் பண்ணி பேசி மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. நன்றி.